செய்தித்தாளில் சூரிய பாதை மேலுலகங்கள் பற்றிய கட்டுரையை படித்த பகவான், இவர்களெல்லாம் சூரிய மார்க்கம், மற்ற கிரகங்களின் மார்க்கம், இவர்களுக்கு மேலேயுள்ள உலகங்களைப் பற்றியெல்லாம் எழுதுகிறார்கள். அந்த உலகங்களெல்லாம் இந்த உலகத்தைப் போல்தான். அதில் விசேஷம் ஒன்றும் இல்லை. வானொலியில் பாடலை கேட்கிறோம். நேற்று சென்னையிலிருந்து வந்த பாடலை கேட்டோம். இப்பொழுது வரும் பாடல் திருச்சியிலிருந்து வருகிறது. வேண்டுமானால் மைசூர் வானொலி ஒளிபரப்பும் பாட்டையும் கேட்கலாம். இந்த இடங்களெல்லாம் திருவண்ணாமலையிலிருந்து கொஞ்ச நேர தூரத்திலேயே இருக்கின்றன. அதே போல்தான் மற்ற உலகங்களும். உங்களுடைய மனத்தை அவைகளை நோக்கி செலுத்தினால் போதும், அவைகளையெல்லாம் ஒரே நொடியில் காணலாம். என்ன பயன்? ஓரிடத்திலிருந்து மற்றோரிடத்திற்கு சென்று சோர்ந்து போய் விரக்தியடைவீர்கள். அமைதி எங்கே இருக்கிறது? சாந்தி வேண்டுமானால் நிரந்தர உண்மையை அறிய வேண்டும். அதை அறியாமல் மனது என்றும் சாந்தியடையாது. பக்தர் ஒருவர் வைகுண்டம், கைலாசம், இந்திரலோகம், சந்திரலோகம் என்பதை பற்றி கூறுகிறார்களே, நிஜமாகவே அவைகள் இருக்கின்றனவா என்றார். பகவான், கண்டிப்பாக அவைகளெல்லாம் நிஜமாய் இருக்கின்றன என்று உறுதியாக நீங்கள் நம்பலாம். என்னைப் போலவே அங்கேயும் ஒரு சுவாமி இருப்பார். அவர் உயர்ந்த பீடத்தில் உட்கார்ந்திருப்பார். அவரைச் சுற்றி சீடர்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அவர்கள் எதையோ கேட்பார்கள். இவரும் பதிலுக்கு ஏதோ கூறுவார். எல்லாம் ஏறக்குறைய இங்கே இருப்பது மாதிரிதான் இருக்கும். அதனால் என்ன? சந்திரலோகத்தை ஒருவன் பார்த்தால் இந்திரலோகத்தை பார்க்க வேண்டும் என்பான். பிறகு வைகுண்டத்தை பார்க்க வேண்டும், கைலாசத்தை பார்க்க வேண்டும் என்பான். மனது அலைந்து கொண்டே இருக்கும். ஆனால் மனசாந்தி எங்கே இருக்கிறது? சாந்தியை அடைவதற்கு சரியான வழி ஆன்ம விசாரம்தான். ஆன்ம விசாரம் மூலம் ஆன்ம சாட்சாத்காரம் இயலும். ஆன்மாவை அறிந்தால் ஒருவன் எல்லாம் தன்னுள்ளே பார்க்கலாம். எல்லாவற்றின் மூலமும் ஆன்மாவில் இருக்கிறது. ஆன்மாவிற்கு அந்நியமாக ஒன்றும் அவன் பார்க்க மாட்டான். பிறகு இந்த கேள்வியெல்லாம் எழாது. வைகுண்டம் இருக்கிறதோ இல்லையோ, நீ இருக்கிறாய் அல்லவா? இதையெல்லாம் அறிந்தால் இந்த உலகங்களைப் பற்றி கவலைப்படலாம்.